வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பட்டர் முறுக்கு. பட்டர் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 கப் அரிசி மாவுனா 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையானது பட்டர், வெண்ணெய். நெக்ஸ்ட் என்னன்னா நான் ஓமம் போட போறேன் இன்னைக்கு. நீங்க வந்து ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட போடலாம், இல்ல எள்ளு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஓமம் போடுறேன். ஓகேங்களா? ஓமம் வந்து ரொம்ப ஜீரணம் ஆகும், நல்லது. அதனால இன்னைக்கு ஓமம் யூஸ் பண்றேன். அடுத்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி கலக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து முறுக்கு புளியறதுக்கு வந்து இது மாதிரி வச்சிருக்கேன். இந்த 3 ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி இருக்கிற 3 ஓட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு புளிய போறோம். புளியறதுக்கு முன்னாடி இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சுத்தி வந்து அந்த சுத்தி இருக்கிற அந்த இடத்துல வந்து நீங்க வந்து நெய்யோ இல்ல எண்ணெயோ எது வேணுமாலும் தடவிக்கலாம், இல்ல நீங்க பட்டர் கூட தடவிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி 3 ஓட்டை இருக்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல வந்து அரிசி மாவு கொட்டிக்கோங்க 2 கப்பு. அடுத்து கடலை மாவையும் போட்டுக்கோங்க. அந்த ஓமம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதனால ஓமம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஜீரகம் யூஸ் பண்ணுறதுனாலும் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதாவது சால்ட்டு தூளுப்பு வந்து நான் 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பட்டர் வந்து ஓகே பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் முறுக்குங்கிறதுனால பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் போடலை அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிசையலாம். பட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெசைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் பிசைய. இந்த முறுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணி செய்யுங்க எல்லாரும். வீட்டிலே ஹோம்மேடா முறுக்கு செஞ்சா ரொம்ப நல்லது. இதே மாதிரி தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லது. பாருங்க, இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும், கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். அதனால இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன். இதுல வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சு போட்டுக்கோங்க. இதுல உருண்டை பிடிச்சு போட்டு எண்ணெயில நம்ம புளியலாம். ஓகே, நம்ம வந்து இந்த குழாயில வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆயில் வந்து நான் கடாயில ஊத்தி வச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி புளிஞ்சிட்டு அதை எடுத்து விட்டுறணும். புளிஞ்சிட்டு இது மாதிரி குட்டி குட்டியா எடுத்து இங்க பாருங்க. இன்னொரு தடவை 1 டைம் நீங்க பாத்துக்கோங்க. இது மாதிரி இப்படி புளியறத வந்து இப்படி எடுத்து விடணும். அப்பதான் குட்டி குட்டியா இருக்கும். முறுக்கு மாதிரி புளியாம இப்படி வந்து எடுத்து விட்டுறணும். குட்டி குட்டியா இருந்தாதான் அழகா இருக்கும் இந்த முறுக்கு, பட்டர் முறுக்கு. பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்து விட்டுருங்க. ஓகே, எண்ணெய் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம நுரை அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, எண்ணெய்லாம் அடங்கிடுச்சு, நுரை அடங்கிடுச்சு. இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலரும் பாருங்க, நல்லா சிவப்பா இருக்கு, நல்லா இருக்கு. முள்ளு முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க, இத பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபுல்லா முறுக்கா புளியாம அப்படி எடுத்து விட்டுறணும், அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. நாங்க செஞ்சதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இந்த பட்டர் முறுக்கு, முள்ளு முறுக்கு நாங்க எடுத்தாச்சு. இங்க பாருங்க, நான் ஒரு ட்ரேல போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.
நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா? அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.